இங்க ஒரு போட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தை கூட போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஊர்ல ஏதோ ஒரு வைரஸால அஃபெக்ட் ஆகி எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டு வராங்க. இப்போ எங்க ஒய்ஃப் நமக்கு ஃபுட்டே இல்லைங்க, எப்படியும் 3 நாளுக்கு மட்டும்தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு 4 நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்ல தூரத்துல ஒரு உடஞ்சு போன போட்டை பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அதுல ஏதாச்சும் ஃபுட் இருக்குமான்னு போயிட்டு செக் பண்றாரு. அதுல அவங்களுக்கு தேவையான ஃபுட்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க ஒரு வைன் பாட்டில் இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா அவங்க போட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குமா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறமான்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. இவங்க ஒய்ஃப் சும்மா இல்லாம நம்மளே ஏதாச்சும் இருக்குமான்னு தேடலாம்னு சொல்லிட்டு அந்த போட்ல போய் பாக்குறாங்க. அங்க ஒரு சுவாமி இருந்திருக்கும் போல, இவங்களை அட்டாக் பண்ணிடுது. இப்போ இவங்க போட்ல குழந்தை அழுதுகிட்டே இருக்க அவங்க அப்பா முழிச்சுக்க ஒய்ஃபை காணோம்னு தேடுறாரு. அவங்க ஜாம்பியால கடிப்பட்டு உட்காந்து இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஜாம்பி கடிப்பட்டா 48 மணி நேரத்துல ஜாம்பியா மாறிடுவாங்க. ஒய்ஃப் ஒரு வாட்சில் 48 மணி நேரத்துக்கு அலாரம் செட் பண்ணிட்டு கையில கட்டிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் என்னதான் பதட்டத்துல இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம நான் எப்படியாச்சும் நான் காப்பாத்திடுவேமான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு டவுன் இருக்கும், அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்க எப்படியாச்சும் ஒய்ஃபை கூட்டிட்டு போய் காப்பாத்தலான்னு ஒரு கார் எடுத்துட்டு வேக வேகமா போயிட்டு இருக்காரு. ஒய்ஃப்க்கு கடிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் லிக்விட் வர, அவ்வளவுதான் நான் ஜாம்பியா மாற போறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க, என்னை சாகடிச்சிடுங்கன்னு ஒய்ஃப் கெஞ்சுறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் உன்னை காப்பாத்திடுவேன்னு ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு ஜாம்பி நிக்க கார் டர்ன் பண்ணி வேகமா ஒரு மரத்துல மோதிடுது. அங்க இருக்கிற ஒரு கலை அவங்க ஒய்ஃபை குத்திடுது. திடீர்னு அவங்க ஒய்ஃப் ஜாம்பியா மாறி அவங்க ஹஸ்பண்டே கடிச்சிடுறாங்க. இப்போ இன்னும் 48 மணி நேரத்துல இவர் ஜாம்பியா மாற போறாரு. அதுக்குள்ள நம்ம குழந்தைய எப்படியாச்சும் ஒரு சேஃபான இடத்துல சேர்க்கணும்னு போராடுறாரு. ஒரு கட்டத்துல நம்மளும் செத்துட்டு நம்ம குழந்தைய சாவடிச்சலான்னு கன்ல புல்லட்ல லோட் பண்ணிட்டு சுடலான்னு போக அந்த குழந்தை அப்பா அப்பான்னு ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுது. அதை பார்த்து அவர் மனசு உடைஞ்சு அழுகுறாரு. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், அவன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஒரு டனல் தாண்டி போனா சேஃபான இடம் இருக்கு அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு ஜாம்பியா மாற. அதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம குழந்தைய ஒரு சேஃபான இடத்துல சேர்த்துடணும்னு அந்த குழந்தைய அந்த பொண்ணையும் தோல் மேல தூக்கிட்டு முன்னாடி ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு அதுல ஒரு மானோட குடலை கட்டி தொங்க விட்டுட்டு அதோட வாசனைக்கு அப்படியே நடந்து போய் ஒரு வழியா அந்த சேஃபான இடத்தை அடைஞ்சிடுறாரு. அங்க காட்டுவாசி மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த குழந்தைய காப்பாத்தி எடுத்துக்கிறாங்க. இவர் முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட என் குழந்தைய நீதான் நல்லா பாத்துக்கணும், நான் எப்படி கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவேன், என் குழந்தைய சேஃபா இருக்கிறான்றத இந்த பெர்ஃப்யூம் அடிச்சு எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லியிருப்பா. இப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த பெர்ஃப்யூம் அடிக்க அவர் ஜாம்பியா மாறினாலும் நம்ம பொண்ணு சேஃப் ஆகிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அங்கேயே இறந்தும் போயிடுறாரு.